கஞ்சாக்கும் குட்காக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இது கஞ்சாக்கு குட்காக்கு இது கேட்டிங்கல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நார்த் சென்னை பொறுத்திருக்கும் டிசம்பர் மாதத்தில் ஒரு 50 கேஸ் கஞ்சாக்கு அகெயின்ஸ்டாக பதிவாயிருக்குது. 40 கிலோ கஞ்சா சீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 110 குற்றவாளி கைது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குட்கா பொறுத்திருக்கும் 55 கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. 200 கிலோகிராமுக்கு மேலே சீஸ் பண்ணியிருக்கோம். 80 குற்றவாளிகளும் கைது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வங்கி கணக்குகள் பொறுத்திருக்கும் சுமார் ஒரு 80 அக்கௌண்ட்ஸு 30 லட்சம் ரூபாய் ஃப்ரீஸ் ஆகிருக்குது. அதனால் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் கஞ்சாவும் குட்காக்கு அகெயின்ஸ்டாக ப்ராப்பர் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். இதில் ஏற்கனவே ஒரு தகவல்லாம் கசிந்து சார், அதனாக்கா ஒரு காவல் மாவட்டங்களும் சரி காவல் நிலையங்களும் சரி எந்த விதமான குட்காவோ கஞ்சாவோ விற்பனை நடந்தால் காவல்துறை சார்பாகவும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னாக்கா ஒரு மீன்ஸ் போகிற அளவுக்கு குடிநீர் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மீன்ஸ் போகிற அளவுக்கு வந்துருக்கு. இது எப்படி பார்க்க தொடர்றதுக்கு நான் நடவடிக்கை எடுத்துருக்கேன் சார்? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ நடவடிக்கை சென்னை சிட்டி போலீஸ் இவ்வளோ ஆக்ஷன் எடுத்ததுனால, இவ்வளோ கன்சர்டட் எஃபர்ட்ஸ் எடுத்ததுனால உண்மையில் இப்போது முன்னாடி விட நிறைய சேஞ்ச் இருக்குது, மாற்றம் இருக்குது, குறைஞ்சிருக்குது. முன்னாடியும் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க, இப்போவும் ஒரு ரொம்ப இன்டென்சிவ் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க, நானும் பார்த்தேன். இப்போது கொஞ்சம் அக்சசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, நிறைய ஆக்ஷன். அது இல்லாமல் என்னென்னா இப்போது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து, ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து நிறைய கடைகள் வேறு இப்போது நிறைய மூடி இருக்கும். இப்போ சமீப காலத்தில் கிட்டத்தட்ட 150 கடை மூடி இருக்கும். இப்போ லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸில் வச்சிங்களே 900 சொல்கிறேன். ஸோ அதனால் அது இல்லாமல் ஒரு கிலோகிராம் குட்கா பிடிக்கிறாங்க வச்சுங்க, இல்லை ஒரு 50 கிராம் கஞ்சா பிடிக்கிறோம் வச்சுங்க, அங்கே நிற்கிறது இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த சோர்ஸ் யார், அதுக்கு அடுத்த சோர்ஸ் யார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி ஒரு 300 கிலோகிராம் குட்கா அதே மாதிரி குளத்தூர் பகுதியில் பிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு சின்ன குவான்டிட்டி தான் பிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் ஃபாலோ பண்ணி இன்டரோகேட் பண்ணி அடுத்து போய் பெரிய ஸ்பாட்டில் போய் பிடிக்கிறாங்க. நேற்றுக்கு இதில் ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷனில் கூல்லிப் ஒரு முன்னாடி ஒரு 200-300 கிராம் தான் செக்யூர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபாலோ பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி டீம் போட்டாங்க, அந்த ஏரியா ஆஃபீஸர்ஸ் போட்டு ஒரு 50 கிலோகிராமுக்கு மேலே கூல் லிப்ஸு மற்ற ப்ராடக்ட் சீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ஓவரால் இம்பேக்ட் இப்போ இருக்கிறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி நிச்சயமாக நிறைய கண்ட்ரோல் ஆகிருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தட் கஞ்சா குட்கா பொறுத்திருக்கும் ப்ராப்பர் இன்டென்சிவ் ரெய்டு இருக்கணும். இதனால் சென்னை காவல்துறை சென்னை சிட்டி போலீஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போ வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கஞ்சா குட்கா கைதாகி சிறைக்கு போவாங்க. ஆமாங்க, சிறைக்கு போன சில நபர் வந்து குட்கா கேஸ்லாம் வந்து பிடிச்சாக்க காவல் நிலையத்தில் கூட விடக்கூடிய இருந்துச்சு. இப்போ என்ன நடவடிக்கை சொல்லிட்டு எல்லாரையும் ரிமாண்ட் பண்ணுறாங்கங்க. கேஸ் பொறுத்திருக்கோம் ரிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ 1-2 இப்போ கொஞ்சம் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி சில டைமில் இருக்கலாம். வயசை பார்த்து கூட பார்க்கணும் இல்லையா, கஸ்டடி இஷ்யூஸ் பார்க்கணும். சட்டப்படி என்ன செக்ஷன் வேட் அவுட் ஆகுது அதை சட்டப்படி ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாரையும் பெயில் கொடுக்குறதே இல்லை. உங்களுக்கே தெரியும், நிறைய கேஸில் இப்போ நேற்றுக்கு நான் சொன்ன கேஸ் குளத்தூர் கேஸ் ஆகட்டும், ஆர்கே நகர் கேஸ் ஆகட்டும், எல்லா கேஸில் ரிமாண்ட் எஃப்ஐஆர் போட்டு ப்ராப்பராக விசாரணை பண்ணிவிட்டு அடுத்த குற்றவாளிகள் யார் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கைது பண்ணிவிட்டு போய் ஜட்ஜு கிட்ட மஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் ப்ரொடியூஸ் பண்ணி ஜுடிஷியல் ரிமாண்ட் வாங்கியிருக்காங்க.